பாராளுமன்ற தேர்தலுக்கு தெருமுனை பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு சாதனைகளையும் திமுகவின் 3 ஆண்டு வேதனைகளையும் எடுத்துக் கூறி மக்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட MKB நகர் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் கழக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் R மனோ முன்னிலையில் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக 1000 பேருக்கு அரிசி, வேஷ்டி, புடவைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி அனைவருக்கும் மட்டன் பிரியாணி உணவுகள் பரிமாறப்பட்டது. முன்னதாக மறைந்த புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், அம்மாவின் வழியில் வளம், வளர்ச்சி என்ற நோக்கத்தில் தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கழக இயக்கத்தால் துவங்கப்பட்டது இந்த இரட்டை இலை சின்னம் தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த இரட்டை இலை சின்னத்தில் வடசென்னை பாராளுமன்றம் வெற்றி மட்டும் அல்ல, தமிழகத்தில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் அதிமுக இயக்க வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் என உறுதிபட கூறினார். மேலும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்ற பேச்சு இனி பாராளுமன்ற தேர்தலில் ஒலிக்கப் போவதில்லை. மக்களுக்கு உண்மையான பொற்கால ஆட்சி யாருடைய ஆட்சி என்றும் அந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மட்டுமே தர முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் நேதாஜி கணேசன், வெங்கடேசன், மாரிமுத்து, மதுரை வீரன், சேவியர், ஸ்டீல் ரவிச்சந்திரன், நாகரத்தினம் ரவிராஜன், மோகன், பகுதி செயலாளர்கள் செந்தில்குமார், பாஸ்கரன், மணல் ரவிச்சந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் ஜெயபிரகாசம், பாபு, கணேசன், கிருஷ்ணவேணி, செல்வராணி, லட்சுமி, ஜனார்த்தனன், சரவணன், சச்சின் மணி, டாக்டர் பவானி வெங்கடேசன், பொன்னுசாமி, ஜஸ்டின் பிரேம்குமார், லயன் இ சண்முக விநாயகம், பிரசாந்த் மற்றும் பகுதி வட்ட பிராணி நிர்வாகிகள், இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கழக செயல் வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை